போகுது அடிக்கடி. அதனால தான் நினைக்கிறேன் இந்த மாதம் ஃபுல்லாக நான் இருப்பேன் யூடியூப்பில். ஆனால் சொல்லுவேன் அடிக்கடி யூடியூப்பை வந்து நான் சாகிற வரைக்கும் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனால் அது எனக்கு செட் ஆகலைன்னா என்னோடய வீட்டு சுச்சுவேஷன், அதனால் இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா மற்ற லைவ்லலாம் என்னை பார்க்கலாம். நான் லைவ் போட மாட்டேன், ஷார்ட்ஸ் போட மாட்டேன், வீடியோ போட மாட்டேன். ஆனால் எல்லாரோட லைவ்லேயும் ஒரு ஹாய் சொல்ல கண்டிப்பாக வருவேன். என்னை யாரையுமே காணவில்லை. நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். எனக்கு நானே ராஜா, நானே பூஜா. வணக்கம் அக்கா. அக்கா எனக்கு ஃபோன் நம்பர் தாங்க. கண்டிப்பாக லைக் போட்டிங்களா? அப்படியெல்லாம் முடிவு எடுக்காதீங்க. நான் எப்படி உங்களை பார்ப்பேன், எப்படி உங்களை பேசுவேன். நம்பர் கொடுக்குறேன் செல்லம். நீங்கள் உங்கள் ஷார்ட்ஸ் மூலமாக நான் கண்டிப்பாக பேசுவேன். நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லை உண்மையை தான் சொல்கிறேன். இருக்க உடம்பு முடியாமல் போகுது. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் எப்படியும் தினமும் ஒரு 3 ஷார்ட்ஸ் போடணும், ஒரு வீடியோ போடணும், ஒரு லைவ் போடணும். அந்த மாதிரி அதாவது குறிப்பிட்ட ஒரு மணி நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் இதில் இருக்க முடியும். இல்லைனா எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வரும், வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே. அதனால் சரி $100 வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் என்னோடய குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி பண்ண முடியல. அதனால் என்னோடய சேனல் யாராவது எடுத்து நடத்துகிற மாதிரி இருந்தால் கூட கொடுத்துருவேன். பைசாலாம் நமக்கு எதுவும் வேணாம். மானிட்டைஸ் ஆயிடுச்சுல்ல. சரண்யா நீ கூட எடுத்துக்கோ. என்னால் முடியல, தினமும் 1 மணி நேரம் இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்றது ஒரு பக்கம். என்னோடய 3 குழந்தைங்களும் எனக்கு ரொம்ப ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்ன பண்ணுறது? எதுக்காக என்னை பெற்றாய், எதற்காக நீ என்னை பெற்றாய் அப்படின்னு வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால் நம்ம விதியும் நம்ம பிள்ளைங்க மூலமாக நம்மளை வச்சு செய்து, அதனால் நம்ம இந்த யூடியூப்பில் இருக்கிறது, பாட்டு பாடுறது இதெல்லாம் அவங்க விரும்பலை. ஸோ நம்ம பிள்ளைங்க தான் வாழ்க்கை. நம்ம வந்து குழந்தை இல்லாமல் குழந்தை பெற்றுக்கிட்டோம் இல்லையா? அப்போ அந்த பசங்க தானே நம்ம வாழ்க்கை. என்ன பண்ணுறது? அதனால் திடீர்னுலாம் முடிவு எடுக்க முடியாது. ஆனால் முடிவு எடுத்தாச்சு. அதுலேருந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த மன்னார்குடி ஃபங்க்ஷன் கண்டிப்பாக வருவேன். அங்கே எல்லாரையும் பார்ப்பேன். அதுதான் என்னோட 2வது அவார்ட் ஃபங்க்ஷன், கடைசி அவார்ட் ஃபங்க்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் எதுலேயும் கலந்துக்க மாட்டேன், லைவ் போட மாட்டேன், யூடியூப்பை விட்டு விலகி விடுவேன். வசந்த் ஹாய் ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? தென்காசி வசந்தா நீங்கள்? யாருன்னே தெரியாமல் பேசிகிட்ருக்கோம். என்னத்தை சொல்ல. அலமேலு, உங்கள் அலமேலு அம்மா லைவ் 30ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான். அதனால் ப்ளீஸ் 25 பெண்களை சம்பாதிச்சு வச்சுருக்கேன் யூடியூப்பில். ப்ளீஸ் வாங்கம்மா பேசலாம். உங்கள் அலமேலு அம்மா லைவ் இது. முன்னாடி பார்த்த அலமேலுக்கும் இப்போ பார்த்த அலமேலுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹெல்த்து ரொம்ப மனசு உடஞ்சி ஹெல்த்தெல்லாம் போயிடுச்சு. ஸோ 1 hour இதில் ஸ்பெண்ட் பண்ண முடியல எனக்கு. அதனால தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அது வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து நல்லா அனலைஸ் பண்ணி தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். டு நாட் ரிமெம்பர் மீ? ஓ காட். அட வசந்த் தெரியும், வாங்க. சாவை எதிர்பார்த்து காத்திருக்கும் வசந்த் அவர்களே, வாங்க வாங்க. ஆனால் யூடியூப் வச்சுருக்கிறவங்களெல்லாம் வந்து நான் வணங்குகிறேன். ரொம்ப கஷ்டம்தான் இதில். அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி மேக்கப் பண்ணி அதை நம்ம லைவ் போட்டு யாரெல்லாம் பேடு கமெண்ட்டு போடுறாங்களோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ரொம்ப கஷ்டம்தான். அதனால் இந்த 30ஆம் தேதிக்குள்ளே நான் இந்த யூடியூப்பை விட்டு போயிடுவேன். ஆனால் என்னோடய சேனல் அப்படியே தான் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா,